இப்போ கேரளாவோட மலையாள திரைப்படங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி தானே? ஆமாம், உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அவங்களோட மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்குது. கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கதாநாயகர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிற வழக்கம் அவங்ககிட்ட இல்லை. அப்படின்னா எதனால் அவங்களுக்கு நல்ல கதை? அப்போது கேரளாவில் வந்து நல்ல கலை இலக்கியம்லாம் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சினிமா மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற அனைத்து கலைகளுமே நல்லா தான் இருக்குது. இலக்கியங்கள் கூட ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் கேரளாவில். அப்போ எதுக்குன்னா அவங்க வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்குது, வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்குது. அதனால தான் வந்து வேறு எந்த மாநிலத்தை விட கேரளா பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். வேறு எந்த ஒரு மாநிலத்துலேயும் இது போன்ற பசுமை இருக்கவே இருக்காது. நீர்வளம், நிலவளம் எல்லாமே கேரளாவில் இருக்குது. நல்ல மலை வளம், மலை வளம் எல்லாமே இருக்குது. நீர்வளம், நிலவளம், மலை வளம் எல்லாமே இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு வறுமை என்பதே அவங்களுக்கு கிடையாது. உணவு தாராளமாக கிடைக்குது. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்குது. வறுமை என்பதே அங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ பசுமையான பூமி அப்படிங்கிறனால அதனால தான் அவங்க வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்குது. வேலை வாய்ப்புகளும் நல்லாவே இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் அவங்களுடைய கலை இலக்கியம் அவங்க மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. சொல்லப்போனால் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை, உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை அங்கே வாழ்கிறாங்க, மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்குது. அதனால தான் வாழ்க்கை தரம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கிற ஒரு மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் நல்ல கலைப்படைப்புகள் உருவாகும். சிறப்பான கலை இலக்கியங்கள் உருவாக முடியும். அதனால் கேரளா அந்த மலையாள மக்களுடைய அந்த திரைப்படங்கள்லாம் சிறப்பாக இருக்குது, கலை இலக்கியங்கள்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா அது காரணம் அவங்க வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கிறது என்பது தான் காரணம். அங்கே நல்ல மண் வளம் இருக்குது, மலை வளம் இருக்குது, நல்ல உணவு உற்பத்தி, வறுமையில் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, பசுமையான இடம், அருமையான பசுமையான இடம். அதனால்தான் வந்து அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து பயமே கிடையாது, நல்லா தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா அந்த வறுமையை பற்றின பயமே அவங்ககிட்ட இருக்காது. அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்குது. அதனால தான் வந்து வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கிறனால தான் அந்த தரமான அந்த வாழ்க்கை தரத்திலிருந்து தான் நல்ல கலைப்படைப்புகள் உருவாக முடியும். அதனால தான் அவங்க சினிமாலாம் நல்லாயிருக்கு. ஆனால் இப்போ ஆனால் வந்து இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னென்னா அதுக்காக வந்து நம்ம வந்து கேரளாவோட ஒப்பிட்டு தமிழ்நாட்டை நான் தாழ்த்தலை. ஏன்னா தமிழ்நாடு அதை விட மேலான ஒரு நாடாக இருப்பதற்கு ஒரே உதாரணமாக என்னென்னா, இப்போ நான் வந்து இந்த கலைகளை கண்டுபிடித்த அந்த பேர் தமிழ்நாட்டுக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த ஓவியம், கலைகள், இப்போ நான் வந்து கவிதையை கண்டுபிடிச்சிருக்கேன். மனித கவிதை, மனித பாடல், மனித ஓவியம், மனித நடனம், மனித கவிதை, மனித கதை, இப்படி கலைகள் ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையவே கண்டுபிடிச்சிருக்கேன். அப்படின்னா அந்த பேர் பார்த்திங்களா தமிழ்நாட்டுக்கு தான் கிடச்சிருக்கு. அப்போது தமிழ்நாட்டுக்காரங்க சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதோட சிறந்த உதாரணம் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்திலே மேலோங்கிய ஒரு வாழ்க்கை தரம் உடையவர்கள் கண்டிப்பாக தமிழர்கள் தான். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒரு மேலோங்கிய ஒரு வாழ்க்கை தரம், உயர்வான ஒரு வாழ்க்கை தரம், அதற்கு உதாரணம் இந்த கலைகள் கண்டுபிடிச்சிருக்கு. மனித நிலையில் முழுமையடைந்த நான் வந்து அதற்கு ஒரு உதாரணம். அப்புறம் நான் கண்டுபிடிச்ச மனித கலைகள், மனித வாழ்க்கை முறை, ஒரு புதிய உலகத்தையே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 2040 அப்புறம் இயந்திர அறிவு உலகம் செயலிழக்க போது, அதற்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது. அதற்கேற்ற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மக்கள் எப்படி வாழ போகிறாங்க, அதற்கேற்ற வரைபடம் என்னிடம் இருக்கிறது. இப்படி அப்போ மனித நிலையில் மனிதர்கள் பிறந்ததே தமிழ்நாட்டில் தான். அதனால் வந்து உலக மக்களின் தாய் நாடாக தமிழ்நாடு, தாய்நாடே தமிழ்நாடு தான். தாய் நாடும் சரி, தந்தை நாடும் சரி, அது தமிழ்நாடு தான். அதனால் தமிழ்நாடை வந்து நம்ம தாழ்வாக சொல்வதற்கு இல்லை, உயர்வான இடத்தில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய கலை இலக்கியங்களும் கடந்த கால கலை இலக்கியங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு. உலகத்தில் எந்த மொழியிலுமே இல்லாத அளவுக்கு, எந்த மொழியோடையும் ஒப்பிடவே முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்துல நம்முடைய கலை இலக்கியங்கள், கடந்த கால கலை இலக்கியமும் சரி, சமீப கால கலை இலக்கியமும் சரி, அந்தளவுக்கு உயர்வான இடத்துல தான் இருந்திருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கை தரம் நல்லா இருந்திருக்கு. வாழ்க்கை தரம் சிறப்பாக இருந்தால் தான் அந்த தரமான வாழ்க்கையிலிருந்து தான் நல்ல கலை இலக்கியங்கள் உருவாக முடியும், கலை படைப்புகள் உருவாக முடியும். அப்போ கடந்த காலங்களில் வாழ்க்கை தரங்கிறது என்னென்னா சாப்பாடு மட்டும் கிடையாது. அவங்க நேர்மையாக வாழ வேண்டும்.
நேர்மையாக வாழ வேண்டும். ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, கட்டுப்பாடான வாழ்க்கை, பண்புகள் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ தான் வந்து கலை இலக்கிய படைப்புகள் அங்கேருந்து தான் உருவாக முடியும். அப்போ கடந்த காலங்களில் நம்முடைய கடந்த காலமும் சரி, நிகழ்காலம் அல்லது சமீப காலமும் சரி, தமிழ்நாட்டோட கலை இலக்கியம் பயங்கர சிறப்பாக இருந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக, ஈடு இணை இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கு. அப்படி இருக்குன்னா அப்போ கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். நம்முடைய கலை இலக்கியங்கள்லாம் வந்து இந்த சிலப்பதிகாரம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எல்லாம் சிறப்பாக இருந்திருக்கு. அதை வச்சு தானே சொல்கிறாங்க இலக்கியங்கள் நல்ல செழுமையான இலக்கியங்கள் கொண்டது தமிழ்மொழி அப்படின்னா. அதுக்கு காரணமே அதான், நம்ம வாழ்க்கை தரம் சிறப்பாக இருந்திருக்கு. நல்ல ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் நம்மலாம் கடந்த காலங்களில். நம்முடைய முன்னோர்கள்லாம் நேர்மையான வாழ்க்கை, பண்பு நிறைந்த வாழ்க்கை, கட்டுப்பாடான வாழ்க்கை, அப்படி ஒரு உலகத்துக்கே முன்மாதிரியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கும். அதனால தான் நம்முடைய கலை இலக்கியங்கள் அவ்வளோ சிறப்பாக இருந்திருக்கு கடந்த காலங்களும் சரி, இந்த காலங்களும் சரி. இப்போ அதனால தான் வந்து இப்போ நான் மனித கலைகளை கண்டுபிடிக்கிறதுக்கே காரணம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கை தரம் ஒரு சிறந்ததாக இருக்கிறது, உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் நான் அந்த மனித கலைகளை கண்டுபிடிப்பதற்கான காரணம். ஒரு எதிர்கால மனித வாழ்க்கை முறையை கண்டுபிடிப்பதற்கான, அதற்கேற்ற ஒரு உலகை வடிவமைப்பதற்கு உரிய அந்த தகுதி எனக்கு இருக்கிறதுக்கே காரணம் அந்த தமிழ் மண்ணின் சிறப்பு தான். அந்த வாழ்க்கை தரம் உயர்ந்த மக்கள் வாழ்கிற ஒரு பகுதி, அந்த மண் தான் தமிழ் மண். இப்போ கேரளாங்கிறது எது? நமக்கு முன்னாடி தமிழ்நாடாக இருந்த பகுதி தான் கேரளாலாம். கேரளா ஃபுல்லாக தமிழ்நாடாக தான் இருந்திருக்கு. இந்தியா முழுதுமே தமிழ் தான் பேசியிருக்காங்க. அப்போ மலையாள மொழியோட வரலாறே ரொம்ப குறுகிய காலம்தான். இடையில் தோன்றிய ஒரு மொழி தான் மலையாளம். அதனால் வந்து அது நம்ம தமிழ் மொழி பெற்றெடுத்த குழந்தை தான் மலையாள மொழி. அதனால் வந்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வாக நினைக்க இருக்கிறது என்றால் அதில் பெருமை நமக்குத்தானே, தாய்க்கு தானே. இப்போ ஒரு பிள்ளையின் வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கிறது என்றால் அதற்கான பெருமை இந்த தாய்க்கு தானே, தாய்மொழிக்கு தானே, தாய்மொழியான அந்த தமிழுக்கு தானே சொந்தமாக இருக்க முடியும்.